ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் வீட்டு முன்னுக்கு சின்ன இடம் இருக்குது. அந்த சின்ன இடத்துல என்னென்ன செடி நட்டு வச்சுருக்கேன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், முழுசாக பாருங்கள். கருந்துளசி கருந்துளசி ஓ நல்லா ஓ ஆமாம், அதுக்குள்ளே அந்த ஸ்மெல் வந்துருச்சு. சின்ன செடிடாமா, அதுக்குள்ளே அந்த வாசம் ஸ்மெல் ஸ்மெல் வருது. நம்ம நல்லா சளி பிடிச்சிக்கிட்டு தும்பலாக இருக்கு, மூக்கு அரிச்சிக்கிட்டே இருக்குமே, அப்போ இந்த இலைய சும்மா ஒரு 2 இலைய இப்படி கையில் நசுக்கிட்டு மூக்கில் இப்படி மோந்தமா அந்த தும்புல், அந்த மூக்கு அரிப்புலாம் இருக்குல்ல, அது நிற்கும். நான் ட்ரை பண்ணியிருக்கேன், உடனே நின்றோம். அந்த அந்த மூக்கு அரிச்சிக்கிட்டே இருக்கும்ல, அது உடனே நின்றோம். நல்லாயிருக்கும், நல்லா இருக்குது செடி. ஒரே இப்போதான் பார்க்குறேன், ஒன்று தான் வந்திருக்காங்க, மற்றதெல்லாம் குப்பைமேனி கீரை. பார்த்தீங்களா, கத்திரிக்காய் செடி பூ பூத்துருக்கு. பூ அழகாக இருக்குது. இதோட பூ கத்திரிப்பூ போல இருக்கு. இது பாருங்கள், வெண்டைக்காய் அவ்வளோ பெருசாக இருக்குது. இது எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா. இன்னொன்று வந்து சின்னதாக இருக்கும்ல. ஒரு செடி மட்டும். ஸோ வெண்டைக்காய் செடி மட்டும் 4 இருக்குது. இது இதோட பூ பாருங்கள், இதுதான் பூ. இது மொட்டு கணக்குக்கு இது வந்து பூ மலரும். ஸோ இது காய் வந்துருச்சு. இது இங்கே ஒரு காய் இருக்குது, இதுலேயும் பூ இருக்குது பாருங்க. பூவே வித்தியாசமாக இல்லை? ஆமாம், ஒரு மாதிரி அந்த மொட்டு பார்க்க. இதுதான் முதல் தடவை நான் பார்க்குறேன் இந்த மாதிரி. நம்ம காயை அறுத்துக்கலாம். இது இன்னும் பெருசாக வளருவோமா இல்லை இதுதான்? இது ஓகேவா இல்லை இதோட இன்னும் பெருசாக வளருமான்னு. பட் இருந்தாலும் நம்ம வெட்டிக்கலாம், நாளைக்கு சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். என்ன சமைக்க போகிறீங்களா? வெண்டைக்காய் பெரட்ட வண்டி தான். இங்கே ஒன்று இருக்குது. ஸோ நம்மளுக்கு 4 காய் கிடச்சிருக்கு. அடுத்தது இங்கே மிளகாய் இருக்குது. இப்போ பாருங்கள், மிளகாய் எவ்வளோ இருக்குது பாருங்க அடியில். தெரிஞ்சா? ஓ இன்னும் ஒன்று இருக்குது கீழே, இன்னும் கீழே இருக்குன்னா அது இன்னும் பெருசாக இருக்குது. ஆமாம், அது. ஸோ நம்ம மிளகாயும் அறுத்துக்கலாம். ஏன் இப்போவே வெட்டுறீங்கம்மா? இது கரெக்டான ஏதோ அறுக்கி இதுக்கு மேலே வச்சா பழுத்துரும். ஸோ நம்ம பறித்து வச்சுக்க வேண்டியதான், இதெல்லாம் விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி காயெல்லாம் நம்ம அறுத்துக்குவோம், இந்த மாதிரி விழுக்கலாம். ஒரு 2-3 நாளைக்கு நம்மளுக்கு வந்து மிளகா போதும் இது. ஸோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தா, பெருசாக இருக்குது. நானும் இங்கே எப்பவுமே வர மாட்டேன்ல, இப்போதான் பார்க்குறேன் பெருசாக இருக்குது. எவ்வளோக்கா. ஸோ இது வந்து ஒரு 2-3 நாளைக்கு நம்மளுக்கு இந்த மிளகா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இவ்வளோ மொட்டு இருக்குது பூவே. ஸோ இது அடுத்த வாட்டி நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். கீழே வேறு இன்னும் மிளகா இருக்குல்ல. ஸோ நான் இதெல்லாம் விட்டுட்டேன். இது ஒரு 2 நாள் கழித்து நம்ம பறிச்சுக்க வேண்டியதான். ஸோ நம்ம அடுத்தது இங்கே வந்து நான் வந்து குப்பைமேனி கீரை நட்டு வச்சுருக்கேன். கீழே விழுந்துட்டாங்க. இவங்க எல்லாமே குப்பைமேனி கீரை தான். முடிக்கும் போடுறாங்க, ஆயிலாக செஞ்சு போடுறாங்க. இந்த தோல் சீக்கு இந்தமாரி உள்ளவங்களுக்குலாம் இருக்காங்கள்ல, ஸோ அவங்களுக்கெல்லாம் இதை அரைச்சி தேய்ச்சி குளித்தாங்கன்னா தோல் சீக்கெல்லாம் போகும். இன்னொன்று எண்ணெயாக கூட செஞ்சு கூட நம்ம மேலே தடவிட்டு வந்தோமா அந்த ட்ரை ஸ்கின்லாம் இருக்குது. நான் வந்து இதில் சவுக்காரம் செஞ்சுருக்கேன். ஏன்னா இது போட்டு குளித்தோமா நம்ம ஸ்கின் வந்து நல்லா மொய்ஸ்டராக நல்லா ப்ரைட்டாக இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும் நம்ம ஸ்கின் பார்க்க. ஸோ நான் செஞ்சுருக்கேன். இங்கே வந்து நான் இஞ்சி செடி நட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் இஞ்சி செடி தான். இந்த இடத்துல வந்து மஞ்சள் செடி நட்டுருக்கேன், மஞ்சள் கலங்கு நட்டு வச்சுருக்கேன், இன்னும் வரலை. இந்த இடம் பூரா நான் மஞ்சள் நட்டு வச்சுருக்கேன். இது சின்ன இல்லை அதெல்லாம் இல்லை.
வரல இன்னும். ஆ ஆ வந்தால் அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். இது வந்து நெல்லிக்காய் சின்ன சின்னதாக இருக்குமே, அந்த நெல்லிக்காய். இப்போ இடையில நம்ம ஆயா வீட்டுக்கு போனோம்ல, அப்போ நான் குச்சி எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சேன். ஆக்சுவலி நான் எத்தனையோ குச்சி எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சுருக்கேன். ஆனால் எதுவுமே வந்ததில்லை. இவங்க மட்டும்தான் வந்திருக்காங்க. பார்ப்போம் எப்படி வராங்களா இல்லையான்ட்டுன்னு. ஆனால் நெல்லிக்காய்னா அது மரமாக ஆயிரும் தானே? மரமாக வரும் தான். அது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் எப்படின்ட்டு. வேறு என்ன மாற்றி நடணுமா என்னன்னு பார்த்துக்கலாம். இந்த செடி என்னதுமா இது? எது கேட்குறீங்க? இது இந்த செடியா? குப்பைமேனி கீரை தான். ஓ அதே சேம். இந்த குப்பைமேனி கீரை தான் நான் நட்டு வச்சுருக்கேன். அதாவது நான் ஒரு வாட்டி நட்டு விட்டுமா போதும், இதோட விதையே கீழே விழுந்து முளைஞ்சி வந்துடும். ஸோ இந்த பக்கம் எல்லாம் நான் குப்பைமேனி கீரையாக நட்டு விட்டுட்டேன். ஸோ இங்கெல்லாம் நான் நடலை, அந்த விதை விழுந்ததுனால இங்கெல்லாம் வந்துட்டாங்க. இங்கே நான் வெறும் இஞ்சி செடி மட்டும்தான் நட்டேன் நான். ஸோ அந்த விதை விழுந்ததுனால இவங்க எல்லாமே இங்கே வந்துட்டாங்க. பிரச்சனை இல்லை. இதில் வந்து துவையலை செய்யலாம். துவையலெல்லாம் நான் செஞ்சுருக்கேன் தானே இடையில. ஸோ துவையலை செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெரட்டலாம். கீரை கறியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம போட்டு வைக்கலாம். இது என்ன செடி தெரியுமா? இது மஞ்சளா? கருமஞ்சள். கருமஞ்சள் செடி. இது வந்து நம்ம பவுடராக அரைச்சி சாம்பிராணிலாம் போடுறோங்க. அப்போ நம்ம போடுறோம். ஆனால் மஞ்சளுக்கும் கருமஞ்சளுக்கும் என்ன வித்தியாசம்? மஞ்சள் வந்து கறிக்கெல்லாம் போடலாம், முகத்துக்கெல்லாம் பூசலாம். கருமஞ்சள் வந்து எனக்கு தெரிஞ்சு சாம்பிராணி சாம்பிராணி போடுறோம்ல, ஸோ இதை காய வச்சு நம்ம பிளெண்டாக பண்ணோமா பவுடர் ஆயிரும். ஸோ அது வந்து நம்ம சாம்பிராணி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இடையிலெல்லாம் பிடிங்கிட்டேன். இதெல்லாம் நட்டுருக்கேன் பாருங்கள். இங்கே ஒன்று பாருங்க, இங்கெல்லாம் நட்டு வச்சுருக்கேன். ஸோ அடுத்த வாட்டி நம்மளுக்கு வந்துடுவாங்க. ஏற்கனவே நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேங்க. அது முடியறதுக்கும் இவங்க வர்றதுக்கும் சரியாக இருக்கும். இது மாங்காய் செடியா? மாங்காய் மரம். மாங்காய் அப்போ தான் நட்டு வச்சுருக்கேன் செடியை. நான் கணக்கு எப்பயும் வளர்ந்து உயரமாக வந்திருப்பாங்க. நான் வெட்டி விட்டுட்டேன். தெரியுதாங்க இந்த இடம். இப்போ நான் வெட்டி விட்டேன். இந்த தடவை தான் வந்து சரி கொஞ்சம் உயரமாக வளர்க்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. அதனால் இப்போ வந்திருக்காங்க. எப்போ நம்மளுக்கு காய் கொடுப்பாங்கன்னு தெரியல. இந்த செடி வந்து இந்த பூ வந்து மஞ்சள் கலராக இருக்கும். பேர் எனக்கு தெரியல. மாமா கொடுத்தாங்க. இது எதுக்கு பாய்க்கலாம்? சாமிக்கெல்லாம் பாய்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா இவ்வளோ முட்டு வந்திருக்கு. இது எப்பவுமே நிறையா வரும். செம்பருத்தி பூலாம் நிறைய வந்திருக்கு. இந்த இடத்துல முட்டுலாம், இதெல்லாம் முட்டு நிறைய. ஸோ டெய்லி நம்ம வந்து பூ பார்த்துக்கிட்டே இருக்கலாம். செம்பருத்தி பூ அழகாக இருக்கு. கலர் எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இங்கே வந்து இருப்பாங்க செம்பருத்தி. பாருங்க அழகாக இருக்குல்ல. இன்னும் லிப்ஸ்டிக் மாரியில் லிப்ஸ்டிக் மாரி இருக்கு. ஸோ எவ்வளோ மொட்டு இருக்குது பாருங்க. இந்த மொட்டு பூரா ஒரே நல்லா பூத்துச்சின்னு வச்சுக்கோங்க. சும்மா அப்படி தான் இருக்கும் பார்க்க. லைக் ரோஸ் மாதிரி. ஆமாம். இந்த பாருங்க கற்றாழை, அலோவேரா. ஸோ இதுவும் நம்மளுக்கு நிறைய நன்மை இருக்குது. ஜூஸ் செஞ்சு குடிக்கலாம், வயிற்றுக்கெலாம் நல்லது. தலை முடிக்கும் நம்ம போடலாம். வேறு என்னது, நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த இதில் செய்யறதுக்கு. இதில் சவுக்காரம் கூட செய்யலாம். இப்போ நாம் மம்மி சொன்னல குப்பைமேனி வச்சு சவுக்காரம் செஞ்சேன்னு. ஸோ இந்த இலவராவையும் நான் போட்டு செஞ்சுருக்கேன். ஸோ இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கெலாம் நல்லா பிரைட்னஸ் கொடுக்கும். அப்புறம் முடிக்கு எல்லாத்துக்கும் நல்லது. இந்த இலவரை வந்து இது வேறு ரகம். கலர் தெரியுது அவங்களுக்கு பார்க்கும் போதே டிஃப்ரென்ஸு. டார்க்காக இருக்குது. இதோட முள்ளுலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதோட முள்ளுலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கிட்ட இருக்குல்ல. ஆமாம்.
ஆனால் இது டார்க்காக இருக்குது, சின்னதாக இருக்குது தானே. இவங்களாம் பாருங்கள், முள்ளுலாம் எட்ட இருக்காங்க. இதோட முள்ளுலாம் வேறு மாரி இருக்குது பாருங்க தானே. ஆனால் ரெண்டுமே இலவேரா தான். ஓ, இலவேரா தான். ஆனால் பாய்க்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாரி பாய்க்கலாம். ஸோ இங்கே வந்து பப்பாயா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னு தெரியல, நல்ல காய் விட்டுட்டு பிற்பாடு இந்த மரம் வந்து திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு. எதனாலன்னு எனக்கு தெரியல. ஆனால் மரம் பார்க்க நல்லா தான் இருக்குது. என்ன பிரச்சனைன்னு எனக்கே தெரியல. அது காய் விட்டுட்டு பிற்பாடு நம்ம வீட்டில் எப்பவுமே பப்பாயா மரம் நட்டமா நல்லா வருவாங்க. பூ பூத்த கையோட இந்தமாரி ஆயிடுவாங்க. ஆனால் இந்த தடவை தான் வந்து காயும் விட்டுட்டாங்க. நிறைய காய் இருக்குது. தெரில எதனால. ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போது. அதான் அது எனக்கு தெரியல. இங்கே எந்த பழமரம் நட்டாலும் சரி, அது எனக்கு தெரியல ஏன்னு. என்ன பாருங்கள், ரோஸ் இப்போ தான் நான் இடையில எடுத்துகிட்டு வந்தேன். ஆயா வீட்டிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன். மாமா நட்டு கொடுத்தாங்க எனக்கு. எப்பவுமே நான் வந்து குச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன். அங்கே வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே அது குச்சி ஒரு மாதிரி ஆயிரும், அதனால் வராது. ஸோ அப்போ சொன்னேன் மாமாக்கிட்ட, எடுத்து போய் நட்டால் வரவே மாட்டுதுட்டான்னு. சரி நீ இப்போ இந்த வாட்டி நான் நட்டு வைக்கிறேன், அடுத்த வாட்டி வந்து எடுத்துக்கோன்னு சொன்னான் மாமா. சரின்ட்டு அவன் இந்த வாட்டி போனப்போ கொடுத்து அனுப்பினான். பூ வந்துருச்சு. மாமா ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பினான், பூ வந்துருச்சுடான்னு சொல்லி. மொட்டு கூட இருக்குது. ஸோ இது வந்து 3 2 இது 2 செடி இருக்குது. ஆனால் ஒரு இதில் எத்தனை செடி இருக்குது? ஒன்று தான். ஒன்றே இதில் வந்து நிறைய நட்டு வச்சுருக்காங்களே. பிரித்து நடலாம் போல. நிறையா தான் இருக்குது. இந்த இதில் நிறைய குச்சி வச்சுருக்காங்க. நான் இன்னொன்று ரோஸ் கேட்டேன் ஆயா கிட்ட, பெரிய ரோஸ். அது மாமா நட்டு வைக்கல, அடுத்த வாட்டி நான் நட்டு வைக்கிறேன்னு சொன்னாங்க. இவங்களும் செம்பருத்தி தான். இது வேறு கலரு. என்ன கலரு எனக்கு ஞாபகம் இல்லை. இது மாமா 2 செடி கொடுத்தாங்க. 2 செடி இன்னும் மொட்டு வரல. பூ வந்துச்சுன்னா தெரியும் நம்மளுக்கு என்ன கலர். சின்ன இவங்களே துளசி. ஏற்கனவே இந்த இடத்துல துளசி உயரமாக இருந்துச்சு. நான் இடையில தான் சுத்தம் பண்ணி எல்லாம் வெட்டி எடுத்துட்டேன். இங்கே இருக்கு. இங்கே 2 இருக்கும் தானே. ஒன்று துளசி, இன்னொன்று வந்து பேர் மறந்துட்டேன். கருந்துளசி. அது இதுதான். நான் வெட்டி விட்டுட்டேன். இப்போ இடையில தான் சுத்தம் பண்ணப்போ நான் வெட்டி விட்டேன். துளிர் எடுக்கலை இன்னும். ஆனால் நான் விதையும் இந்த இடத்துல போட்டு விட்டேன். கொஞ்சம் நிறையா போட்டு விட்டேன். வீட்லேயும் வேறு எடுத்து வச்சுருக்கேன். கணக்கு 2வது தடவை 3வது தடவை நான் வெட்டினது. இது துளிர் எடுத்துக்கிச்சு. இப்போ 3வது தடவை தெரில வருமா என்னன்னு தெரியல. இப்படி தான் இருக்கும் பார்க்க. அப்புறம் பார்த்தா துளிர் எடுத்து வந்துடுவாங்க. அப்படி இவங்க வரலைனாலும் நான் விதை போட்டிருக்கேன். கண்டிப்பாக அவங்களும் வருவாங்க. ஸோ நம்மளோட குட்டி தோட்டத்தோட செடியெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. செம்பருத்தி பறிச்சிக்கலாமா? செம்பருத்தி பறிச்சிக்குவோம். செம்பருத்தி வச்சு ஜூஸ்லாம் செய்ய முடியும். ஜூஸ் செய்யலாம், ஜூஸ்லாம் செய்யலாம். நம்ம வாங்க ரோஸ் பறிச்சிக்கலாம். ரோஸ் அழகாக இருக்குது. ரோஸில் கூட ஜூஸ் செய்வாங்க, டீ செய்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட இருக்கிற செடி எல்லாத்தையும் உங்கள்கிட்ட காட்டினேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். டாட்டா, பாய்.